இந்த திருட்டு திமுக ஆட்சியில் இன்னும் எத்தனை கொடூரத்தை நம்ம பார்க்க போகிறோன்றது தெரில. தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் ஊரில் மணிகண்டன் அப்படின்றவர் கல் இறக்கியிருக்காரு. இந்த தகவலை தெரிஞ்ச எஸ்ஐ இசைக்கிராஜ் விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அந்த மாவனே இந்த மாவனேன்னு பேசியிருக்காரு. அப்போ இசைக்கிராஜ் இவரை தாக்கியிருக்காரு. யாரை? மணிகண்டனை தாக்கியிருக்காரு. ஆனால் போலீஸ் விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிகண்டன் தான் ஃபர்ஸ்ட் தாக்குனாரு, ரொம்ப கேவலமாக பேசினது மணிகண்டன் தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கிராஜ் சொல்லியிருக்கான். இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயன்றதை நல்லா கவனிச்சுக்கணும். பக்கத்து மாநிலமான கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கல்லுன்றதை அஃபிஷியலாக அவங்க வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல் இறக்கவே கூடாது, அது ஒரு மதுபானம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடையே விதிச்சிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு, கல்லுன்றது ஒரு தேசிய பானம். இங்க இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் நிறைய பேர் மது ஆலயங்கள் ஓபன் பண்ணனாலதான் கல்லுக்கு அவங்க தான் தடையே விதிச்சாங்க. கல் இருந்தா மதுபானங்கள் ஓடாது, மது ஆலயங்கள் ஓடாது, மூட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்றதுனால கல்லுக்கு தடையை விதிச்சாங்க. இதுக்காக தான் நாங்க அண்ணன் சீமானா இருக்கட்டும், நாங்க நாம் தமிழர் கட்சியினராக இருக்கட்டும், எல்லா பேருமே கல்லை கண்டிப்பா திறக்கணும், கல் எல்லா பேருமே போய் சேரணும், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லா பேருமே கல் குடிக்கலாம், அது ஒரு தேசிய பானம், அது உடலுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்றத நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது மக்கள் புரிஞ்சுக்கணும், யார் மக்களுக்காக போராடுறா, மக்களோட பிரச்சனைக்காக போராடுறன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இந்த திராவிட கட்சியா இருக்கட்டும், சினிமாவிலிருந்து வந்தவங்களா இருக்கட்டும், மற்ற கட்சியை பத்தி தாக்கி பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர மக்களோட பிரச்சனையை பத்தி எவனுமே பேசுறது கிடையாது. இந்த 2026 தேர்தலில் மட்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மது கடையை ஃபுல்லா ஒழிச்சு கட்டி ஒவ்வொரு தெரு வீதிக்கு வீதி நாம் தமிழர் கட்சி கல்லு கடையை ஓபன் பண்ணும். அப்ப தெரியும்டா தமிழன்னா யாருன்னு.